வணக்கம் நண்பா, நான் உங்களுக்கு ஜிகே. இன்றைக்கி நம்ம கூட மாஸ்டர் ராகுல் இருக்கார். ஆமாம் நண்பா, நம்ம கையில் இருக்க அந்த கோழிகள் தான் இது. ஃபேன்சி கோழிகள். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நம்மளோட தட்பவெப்பநிலைக்கு அது எப்படி தாக்கு பிடிக்குது, இது வளர்த்தா என்ன லாபம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க சுங்கோசத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே முளைச்சூருங்கிற கிராமத்துக்கு தான் என்னோடய நண்பர் கோழி பண்ணை வச்சுருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். எங்களோட நண்பர் வெளியே போயிருக்காரு. அதனால் ஒரு பையன் ராகுல், மாஸ்டர் ராகுல் நம்மளை கைட் பண்ண போகிறாரு. எப்படி அந்த கோழி வளர்க்குறது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு கற்றுக்கலாம். வாங்க. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த கோழிகளை எப்படி வளர்க்குறது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த கோழிகள் எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். வாங்க அதோட லாபத்தையும் பார்க்கலாம். வெல்கம் மை சேனல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பதிவிடுங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜு. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் 4 வருஷமாக கோழி வளர்க்குறோம். எனக்கு 4 வருஷமாக பிடிக்கும் அந்த கோழி வளர்க்குறதுலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். சில்கி, இப்போ சொல்லு. இது பேர் சில்கி. ஓகே. இது நல்லா முட்டையிடும். இதுக்கு தீனி லேயர் பெலட்னு போடுறோம் நாங்கள். லேயர் பெலட். ஓகேப்பா. என்ன பேர் இருக்கு? சில்கி. ஓகே. கருப்பொழி மாதிரி இருக்கும். அப்படியே இது கறி கூட அப்படியே இருக்கும். கோழி எல்லாமே. இது பேர் சில்கி. இது நல்லா முட்டை வைக்கும். இதுக்கும் அதே லேயர் பண்ண தான் தீனி. ஓகே. இது முடி அப்படியே சுருட்டி சுருட்டி வரும். இது பிரீடே இப்படிதான். கலர் டிஃபரன்ஸ் வருமா உங்களுக்கு? ராகுல், இப்போ வேற என்ன இருக்கு உங்க கையில? ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. இதுக்கும் அதே தீனி தான். ஓகே. இது நிறைய முட்டையிடும். இது அவ்வளவுதான். இப்பவே கண்ணை கட்டுது. கிட்ட வந்ததா கொடுத்து கோல்டன் சாக்லேட். செம்மையா இருக்கு கலர். இதை சொல்லுங்க. இதுல தான் நாங்க தீனி வைப்போம். ஓகே. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இதுல இருக்கு. ஓகே 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 ஓகே. அவங்க புரியுது. ஈஸியான வழியில் இது.
ஓகே தண்ணி இது குறைய குறைய அதே வந்துடும் தானே. ஓகே 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 சூப்பர். இது கொச்சின் பவுல் ஃபேண்டம் இது ஒரு breed. நல்லா வெயிட்டே இருக்காது, ஆனா முடி மட்டும் நல்லா வளரும். இது நிறைய முட்டை வைக்கும். நிறைய முட்டை வைக்குங்களா? அது கூட ஓப்பன் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் தீனிலாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ரைட்டாக ஃபீட் பண்ணுறதுலாம் ஆட்டோமேட்டிக்கு. இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கிறீங்க. வாட்டர் மட்டும் ஆட்டோமேட்டிக். ஆமா. செம்மையாக இருக்காங்க. வெயிட் இருக்காதா? சுத்தமாயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சரி நம்ம அடுத்த கோழி பார்க்கலாமா? வாங்க. இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. தலையில நிறைய முடி வளரும். ஓகே. முட்டையும் நிறைய வைக்கும். இதுக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக் ட்ரிங்க் தான், தீனியும் அதே தான். ஓகே. அடுத்து இருக்கணும். இது எப்படி ரவுடி பேபி அது? கொத்துமா? ஆமா. பயங்கர ஷார்ப்பாக இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஒரு சங்கக்கோழி மாதிரி இருக்குது. செம்மையாக வீக் பண்ணுது பாருங்க. நம்ம கையை எப்படி பார்க்குது பாருங்க, கவனமாக பார்க்குது. சரி ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஜாப்பனீஸ் ஃபேண்டம்னு ஒரு breed. ஓகே. இது வந்து சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு நிறைய முட்டை இருக்கும். வால் நல்லா பெருசா வளரும். இது வால் நல்லா பெருசா இருக்குல்ல, ஓகே அதுதான். ஒரு மேலு இந்த ரெண்டு சின்னதா இருக்குல்ல. ஆமா. ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். என்ன செம்ம டிஃபரெண்டாக இருக்குது. அந்த கோல்டன் செப்பரேட் இருக்குல்ல, அதே ஆமா. silver. ஆனால் இது ஒயிட் இருக்குது, சில்வர் அது. ஆமா. இது பேர் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இது பேர் சில்வர் செப்பரேட். Okay. எங்ககிட்ட ஃபீமேல் இல்ல, அதனால கோல்டன் செப்பரேட் ஃபீமேலே ரெண்டு போட்டுனாங்க. ஓகே. இது வந்து நான் நிறைய முட்டை வைக்கும். அதே தீனி தான், ஆட்டோமேட்டிக் ட்ரிங்க் தான். ஓகே. இது எத்தனை மாதம் குட்டி உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மாசம் குட்டி கிடையாது. இது வளர்ந்தது தான். செமியாடு. ஓகே ஓகே சூப்பர். வாங்க அடுத்து. உள்ள பார்க்கலாமா? என்னடா லுக்கு? செம்மையாக இருக்குது. கோல்டன் செம்மையாக இருக்குது, சில்வரும் சூப்பராக இருக்குது. சில்வர் பேரா இருந்தா இன்னும் செம்மையா இருக்கும். இப்போ இது சிங்கிளாக இருக்குது. இப்போ வாழ்க்கை சிங்கிள். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். ராகுல் இப்போ இதில் ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குமா இல்லை வேறு கலர் இருக்குமா? இல்ல என்கிட்ட பிளாக் கலர் ஒன்று இருக்கு. இதுவே இதுக்கு வந்து பிளாக் இருக்குது. அது எங்கே ப்ரீட்? அது இதுவும் அதே breed தான். சேம் ப்ரீட் தான். எங்கே நேம் அது சொன்னீங்க? இது கொச்சின் பவுல் ஃபேண்டம். கொச்சின். ஓகே ஓகே. இந்த பிளாக் கலர் பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாமா? இதுதான். இது வந்து பவுல் ஃபேண்டம் மேல் மட்டும் இருக்கு. அது பவுல் ஃபேண்டம் கிடையாது, சாதா ஃபேண்டம். ஃபீமேல் மேல் இது பவுல் ஃபேண்டம். பிளாக் வேறு லெவலில் இருக்குது. கலர் செம்மையாக இருக்குது. இது எங்க ப்ரீடு? சிக்கன் ஃபேண்டம் ஒரு breed. ஓகே. கால முடி வளரும். தீனியும் அதே தான். இது வாட்டரும் அதே தான், ஆட்டோமேட்டிக் ட்ரிங்க். நீ எதை சொல்ற? ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறீங்க அதை? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்ஸ் பார்ப்போம். எத்தனை நாள் குடி அப்படிங்கிறத ராகுலுக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ராகுல் சொல்லுங்கள். 2 வாரம் சிக்ஸ் தான். ஓகே ஓகே. செம்ம ஆக்டிவாக இருக்காங்க போல. குடிக்கிறதே கஷ்டம். நம்ம வெளியே பார்த்தோம்னா ஃபீட்பேக் அதோட சிக்ஸ் வந்து எல்லாமே ஒரு சிக்ஸ். இது வந்து சிக்ஸ். நம்ம வெளியே பார்த்தோம்னா அது இது வந்து சில்கி. நம்ம வெளியே பார்த்தோம்னா அது
நண்பா, நமக்கு எத்தனை முட்டை வேணும், எத்தனை முட்டை யாரைய காக்கணும் அப்படின்றத நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு செஞ்சு தராங்க. இதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் வெளியே விசாரிச்சுட்டு வரலாம். இதோட ப்ரைஸை வந்து நான் பை லிங்க்கை போடுறேன், பாருங்கள். Oh